வணக்கம். செல்வகுமாரின் உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது? உங்கள் மாவட்டம், உங்கள் ஊர், உங்கள் பகுதிக்கு மழை எப்பொழுது? விளக்க அறிக்கை 2025 டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நிறைய பேர் பனி வந்துவிட்டது, இனிமேல் மழை வராது என்று மீண்டும் கதை பேச தொடங்கி இருக்கிறீர்கள். ஒன்றே ஒன்று, ஆண்டுக்காண்டு உங்களுடைய மனதை மாற்றி மாற்றி பார்க்கிறேன், ஆனால் நீங்கள் மாறுவதாக இல்லை. இந்த ஆண்டாவது மாறிவிடுவீர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். பனி இருந்தாலும் மழை பிறகு உண்டு, ஜனவரியிலும் மழை உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பனிக்காலம் முன்னாடி வந்தாலும் மழைக்காலம் மீண்டும் வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பருவமழை ஜனவரி இறுதி வரை இருக்கும், ஜனவரியில் நிகழ்வுகள் வலுவாக இருக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியும் நீங்கள் இன்னும் நம்பாமல் பல்வேறு பக்க செய்திகளை பக்க விளைவுகளாக ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் மனதை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைக்கு கூட ஒரு செய்தி ஊடகத்தில் வந்த செய்தியை பார்த்தேன். இனிமேல் மழை நிறைவடைந்து விட்டது, இனிமேல் பனிப்பொழிவுதான். தேவையா இந்த தகவல்? அதற்கு கீழே போய் கமெண்ட பார்த்தா கண்ணாமண்ணான்னு எழுதியிருக்காங்க. மழை இல்லாமே முடிஞ்சு போச்சு, அது இது இது ஒரே புலம்பல். இதற்கு முன்னாடி உங்களுடைய அனுபவத்திற்கு ஒரு பாடமும் சொல்லி கொடுத்திருக்கிறது அல்லவா? கடந்த 16-17 தேதிக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நடுங்கியது குளிர் ஊட்டியில. அதற்கு முந்தைய நாள் கூட உறைபனியை கொடுத்தது ஊட்டியில. கடுமையான நடுங்கும் குளிர். கடந்த டிசம்பர் 14, 13, 14, 15 எல்லாம் நடுக்கியது குளிர். வழக்கத்திற்கு அதிகமான குளிர். மதியம் கூட நடுக்கியது. அன்றைக்கு என்ன சொன்னீர்கள்? மழை வராது, இனிமேல் நடுங்கும் குளிர் வந்து விட்டது என்று என்னையும் போட்டு அப்படியே வாட்டி எடுத்தீங்க. இவர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு, மழை வராது, பனி நடுக்குது, மழை வருமா சொல்றாரு பாருங்க. சும்மா பீதியை கிளப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. பொறுமை பொறுமை என்று ரொம்ப மனதை கஷ்டப்படுத்திக்கிட்டு பொறுமையா இருக்க சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? வராதுன்னு அப்பையும் மந்திரம் ஓதிட்டே இருந்தீங்க. அப்புறம் 16, 17 மழை பெஞ்சுது. அப்பா சரியா சொன்னாருப்பா, 16, 17 மழை. இந்த குளிர் எங்கதான் போனுச்சுன்னு தெரியலையே, பா விலகிச்சு, மழை வந்துச்சு. ஆனா இதை யாரும் எதிர்பார்க்கவில்லையே. ஆகா, அப்ப குளிர் போனாலும் மழை வரும், அப்ப மழை இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மறுபடியும் 29ஆம் தேதிக்கு மேல மழை, கிறிஸ்துமஸுக்கு அப்புறம் மழை மழை மழைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நாள் நவர மாட்டேங்குது. கால் பண்ணி கேட்கிறவங்களுக்கெல்லாம் மெதுவாக தாங்க வரும், கிறிஸ்துமஸுக்கு பிறகுதான் வரும். 28க்கு மேல தான் 2 நாள் லேட்டா, 29ஆம் தேதி வாக்கில் தான் இலங்கைக்கு வரும். 30, 31, ஜனவரி 1, 2 தேதிகளில் வரும். முடிந்தா கட்டி இழுத்துட்டு வந்துடலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பாக அமையாது. அது வரும்பொழுது வந்துடும். கண்டிப்பா கிறிஸ்துமஸுக்கு பிறகு மாத இறுதியில் வரும் பொறுமைன்னு சொன்னோம். அப்புறம் என்ன சொன்னீங்க? பனி வந்துருச்சு, மழை வராது, மார்கழி பனிக்கு பிறகு மழை வந்த காலமே இல்லை அப்படின்னு பழமொழிகளை சொல்லிட்டு இருந்தீங்க. நேற்றைக்கு கூட சொல்லிட்டு இருக்கீங்க. அதை கேட்டு 1000 பேர் எனக்கு அழைப்பு. சும்மா சின்ன சின்ன தகவல்கள் எல்லாம் கேட்டுட்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு மீண்டும் மீண்டும் கைபேசி அழைத்து மழை வராது என்ற நம்பிக்கையை நீங்களே ஏற்படுத்தி கொண்டு கவலை ஏற்படுத்திக்கிறீங்க. மழை தேவை என்பவர்களுக்கு மழை வராது என்று சொன்னால் கவலை, மழை வேண்டாம் என்று சொல்பவருக்கு மழை வரும் என்று சொன்னால் கவலை. என்ன செய்ய? உண்மை என்னவென்றால் கண்டிப்பாக மழை பொழியும், பனி வந்தாலும் மழை வரும். இது நீங்கள் இந்த ஆண்டு பாடமாக எடுத்துக்கொண்டு நல்ல உறக்க முட்டிக்கிட்டு நல்ல ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இதை மாற்றி பேசாமல், பனி வந்தாலும் மழை வரும், குளிர் வந்தாலும் மழை வரும், மழை வந்தாலும் குளிர் வரும், குளிரும் மழைக்கு தேவை, மழையும் குளிரும் கலந்த வானிலை இருக்கும். இதை நம்ம எங்காவது இடத்துல அலையாளப்பச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டே இருங்க, மாத்தி மாத்தி பேசாதீங்க. அதன்படியில வரக்கூடிய இந்த மாத இறுதி நாட்களிலே மழை வரப்போகிறது. எங்க வரப்போகிறது? இன்றிலிருந்து இன்றைக்கு 26ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே தூரும் நினைக்கும். நேற்றைக்கே திருவண்ணாமலையில் ஒரு சில இடங்களில் தூறல் காணப்பட்டிருக்கிறது, மயிலாடுதுறையில் ஒரு சில இடங்களில் தூறல் காணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆங்காங்கே தூறல் நினைக்கும். இந்த தூறல் நினைப்பிற்கு காரணம்
குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி, ஏற்கனவே இருந்த காற்று சுழற்சியில் ஒரு பிரிந்த ஒரு சிறிய சுழற்சி, ஏற்கனவே முழுமையான வலுவான சுழற்சி சுமத்ரா தீவை நோக்கி போய் அங்கிருந்து சுழற்சியோட இணைந்து வரப்போகுது. அதனால இப்ப இருக்கிற சுழற்சி இன்னைக்கு நாளைக்கும் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தாலும் அந்த நிகழ்வு தீவிரமடைந்து வரக்கூடிய 29ஆம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கம், 29ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு ஆங்காங்கே மீண்டும் மேகமூட்ட தூறலை கொடுக்கும், ஆங்காங்கே கொடுக்கும். சரி, 30ஆம் தேதி இலங்கைக்கு கனமழை, 30, 31, 1, 2 இலங்கைக்கு மிக கனமழை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் அது எங்கே ஏறி எப்படி மழைப்பொழிவை கொடுக்கும் என்று பார்க்கும் பொழுது கிழக்கு காற்றுல 2 விதமான கிழக்கு காற்று இருக்கு. மியான்மர் வழியா வரக்கூடியது வடதுருவ குளிரலை, அது சென்னையிலிருந்து மயிலாடுதுறை வரை வந்து ஏறும். சென்னையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூரிலிருந்து மயிலாடுதுறை வரை வந்து ஏறுவது குளிர்காற்று. மயிலாடுதுறை மற்றும் மயிலாடுதுறைக்கு தெற்கே வந்து ஏறுவது கொஞ்சம் குளிரும் வெப்ப நீராவியும் கலந்தது, இன்னும் தெற்கே வருவது வெப்ப நீராவி. இவை வந்து ஏறி உள்ளே வரும் பொழுது சென்னையில் நுழைவது வெப்பமடைந்து வெப்பச்சலன மழை போல் ஈரோடு மாவட்டம் போய், கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டம் போய், திருப்பூர் கரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு போய், திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போய், திருப்பூர் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிக்கு போய் வெப்பச்சலன இடிமழை பொழிவாக மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் 30ஆம் தேதி இல்லைன்னா கவலைப்படாதீங்க. 30ஆம் தேதி வரலைன்னா வராம போயிடும். 30ஆம் தேதி வரும்னு சொன்னாரு, ராத்திரி ஆயிட்டு 7 ஆயிட்டு 8 ஆயிட்டு இது வராது, இது சும்மா டுபாக்கூர் வானிலையாளர், இவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு வராது, பனி வந்துருச்சு வராது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. சொல்றதை கேளுங்க. 30ஆம் தேதி ஒரு இடத்துல பெய்யும், அது உங்களுக்கு தெரியாது. 31ஆம் தேதி பரவலாக பெய்யும், அது தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாமே பரவலா பெய்யும். டெல்டா மாவட்டங்களுக்கு 30, 31, அதுலயும் வடக்கு டெல்டாவை விட தெற்கு டெல்டா 30, 31 உறுதியாக இருக்கு. வடக்கு டெல்டாவிற்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மழை இருக்கும், அதை விட கொஞ்சம் வடக்கே போனால் இன்னும் குறைவாக இருந்தாலும் லேசான நனைக்கும் மழை எல்லாம் இருக்கும். மழை என்று சொன்னால் நல்ல மழை உறுதியாக எதிர்பார்க்கக்கூடியது. சார் என்ன சார் பெய்யாதுன்னு சொன்னீங்க, இப்போ வந்து மயிலாடுதுறைக்கு வடக்கையும் வந்து பெய்யுதுன்னா பெய்யலாம். அந்த நேரத்து வானிலை செட்டிங்கை பொறுத்து இப்போ இருக்கிறது சுமத்ரா தீவரிகை சுமார் 2200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிகழ்வை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அவ்வளவு தொலைவில் வைத்துக் கொண்டு இந்த அளவுக்கு வானிலை அறிக்கை சொல்வதும், நீண்ட காலத்துக்கு முன்பே டிசம்பர் இறுதியில் உண்டு, ஜனவரி மழை உண்டு என்று கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு முன்பு கூறியதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆழ்ந்த மண்டையை பித்துக் கொண்டு மண்டையை உடைத்துக் கொண்டு எவ்வளவு கஷ்டப்பட்ட இரவிலே உறக்கம் தொலைத்து கஷ்டப்பட்டு அதை ஆராய்ந்து முடிவெடுத்திருப்போம் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம். ஆகவே வரும் மழை இப்பொழுதே ஆய்வறிக்கையின்படி தெற்கு டெல்டா, தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட உள்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை, அதற்கு உள்ளேயும் திண்டுக்கல், திருச்சி தெற்கு, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை. சார் என்ன சார் எல்லாம் மதுரை சொன்னீங்க, விருதுநகர் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லிடுறோம்பா. தென் மாவட்டங்கள் சொல்லியாச்சு, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தேனி, மதுரை மற்றும் திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோட்டிலையும் காவிரி கரையோரம் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் மேற்கே போக கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மேட்டூர் அருகே கொஞ்சம் குறைவா இருந்தாலும் தென்மேற்கே போக கூடுதலாக இருக்கும். கரூர்லையும் தென்னிலைக்கு மேற்கே கூடுதலாக இருக்கும். அரவக்குறிச்சிக்கு தெற்கே கூடுதலாக இருக்கும். கூடுதலா இருக்குன்னா கொட்டி தீர்த்துறாது, ஒரே நாள்ல எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் பெய்திராது. ஆங்காங்கே ஒதுக்கி 30, 31, 1, 2 தேதிகளில் இருக்கும். 30ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் குறைவாக இருக்கும், குறைந்த பரப்பில் இருக்கும். 31, 1ஆம் தேதி 2 நாளும் எதிர்பார்க்கலாம். புத்தாண்டு பிறக்கும் நள்ளிரவு நேரத்தில், புத்தாண்டு தினத்தின் அதிகாலை நேரத்தில் கண்டிப்பாக தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது. ஒதுக்கி ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் வட உள் பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். நனைக்கும் மழை, தூறல் மழை. கிருஷ்ணகிரிக்கு கூட தூறல் இருக்கும், பெரிதாக மழை இருக்காது. தெற்கே போகத்தான் அது வடக்கு டெல்டாவிட மத்திய டெல்டா கூடுதல், மத்திய டெல்டாவிட தெற்கு டெல்டாவிற்கு கூடுதல். ஆகவும் ஒதுக்கி ஆங்காங்கே தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர் விட்டு அதுலேயும் தெற்கே தான் உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சிக்கு நல்ல மழை இருக்கும். தாராபுரத்துக்கும் உண்டு, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனிக்கும் உண்டு. ஆனால் ஒதுக்கித்தான் இருக்கும். பரவலாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவு போயிடாது. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். சரி, இந்த நிகழ்வு கரையை கடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கரையை கடக்காமல் கரையருகே வந்து விலகி போய் புதிய நிகழ்வோட இணைந்து வரும். இப்ப நான் சொல்லும் பொழுது போங்க சார், ஏற்கனவே 3 நிகழ்வு வந்துட்டு திரும்பி போயிட்டு சொன்னீங்க, இதுவும் வந்துட்டு திரும்பி போகுதுன்னு சொல்றீங்க. அப்ப இதே போல வந்துட்டு திரும்பி போவோம், ஒரே வழியா போயிடும் சார். ஏன் சார் வரும்னு சொல்லிட்டே இருக்கீங்க? ஆமா சொல்லுவீங்க,
சொல்லி உடனே மெசேஜும் போடுவீங்க, கால் பண்ணியும் மண்டையை வருத்துவீங்க, என்ன எல்லாம் பண்ணுவீங்க. ஆகவே தயவு செய்து சொல்லிட்டேன், யாரா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணாதீங்க. உங்களுடைய கால் தான் என்னுடைய வானிலை அறிக்கையை கெடுக்குது, தெரியுதுங்களா? கேட்டுட்டு அமைதியா இருங்க. என்னுடைய வானிலை அறிக்கையை நீளமாக்க போறதும் என்னுடைய புலம்பலுக்கும் காரணம் உங்களுடைய கால் தான். கைபேசி ஒன்று கூட நான் வச்சுக்க முடியாம பண்றீங்க. நீங்க எனக்கு ஒரு கைபேசி கூட வச்சுக்க முடியாம பண்றீங்க. வானிலை அறிக்கை எவ்வளவு விளக்கமா சொல்றேன், அதை கேட்டுட்டு பேசாம இருங்க தயவுசெய்து சொல்லிட்டேன். யாரும் கைபேசி இறப்பு யாராக இருந்தாலும் சொல்லிட்டேன், வானிலை அறிக்கை தெளிவா கொடுத்திருக்கு. மனுஷனை நிம்மதியா இருக்க விடுங்க, எனக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. புரிதல் இல்லாமல், சரியான கல்வி அறிவு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னை கஷ்டப்படுத்துகிறது. ஆக நான் அழைச்சிட்டு வரல, அந்த மாநில நான் அழைச்சிட்டு வந்து இப்படியே வா இப்படியே வான்னு கயிறு கட்டி இழுத்துட்டு வந்து ஓட்டிட்டு வரல. அது வர்றபடி உலகத்தை சுற்றக்கூடிய காற்று, உலகத்தை சுற்றக்கூடிய காற்று எங்காவது இடத்துல ஒரு நிகழ்வு உருவானால் பின்னோக்கி இழுக்கும், இன்னொரு இடத்துல வடக்கு ஒரு நிகழ்வுனா வடக்கு நோக்கி இழுக்கும், முன்னையும் பின்னையும் தள்ளும். தள்ளும் பொழுது எங்கே பிதுக்கும், எங்க அமுக்கும், எங்க நெருங்கும், எங்க விலகும், எல்லாமே அதுக்கு தான் தெரியும். நமக்கும் கணிக்க முடியும், அந்தந்த நேரத்தில் சொல்ல முடியும். இப்படி நீண்ட கால அறிக்கையில் ஜனவரி மழை உண்டுன்னு சொல்றதே பெருசு, டிசம்பர் இறுதியில் மழை உண்டுன்னு சொல்றதே பெருசு. ஜனவரி மாதத்தில் நிகழ்வு இருக்கு, பொறுத்திருங்கள், கண்டிப்பா கனமழை இருக்கு. குளிர்காலம் விலைக்கு மலர்காலம் வரும். சார் குளிர்காலம் விலை மழை காலம் வரும்னு சொன்னீங்க, என்ன சார் குளிர்துன்னு குளிரானே கேட்பீங்க. குளிரும் உண்டு, மழையும் உண்டு, பனியும் உண்டு, மழையும் உண்டு. ஜனவரியில மீண்டும் மீண்டும் எல்லா வார்த்தையும் சொல்லி சொல்லி உங்களை புரிய வைக்க வேண்டிய இருக்கு, புரிஞ்சுக்குங்க. ஆகவே ஜனவரி மாதம் இது விலகி போய் தீவிரமடைந்து வரும். கடக்க முடியாமல் தான் இருக்கிறது, ஆனால் கடக்கும் இடம் தெரிந்து விட்டது. அதுக்கு இலங்கை அருகே தான், குமரி கடல் அருகே தான், இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி அருகே தான், தென் மாவட்டங்கள் வழியாதான் அல்லது குமரி கடல் வழியாதான். புரிஞ்சுக்குங்க. முதல்ல அது கடப்பது என்பது, நகர்வது என்பது மேற்கு நோக்கி நகரும் பொழுது வரக்கூடிய முதல் வாரத்தின் 5ஆம் தேதிக்கு மேல, அது 5ஆம் தேதி நான் எதுக்கு நான் சொல்லலைன்னா 5ஆம் தேதி கூட வரலாம், 6ஆம் தேதி கூட வரலாம், 7ஆம் தேதி கூட வரலாம். என்ன இருக்கக்கூடிய நிகழ்வோட செட்டிங், பனிப்பொழிவு, எதிர்ப்பு இதெல்லாம் பொறுத்து கண்டிப்பா 8ஆம் தேதி நகர தொடங்கினோம். 8ஆம் தேதி இலங்கைக்கு மழை பிடிப்பை கொடுக்க தொடங்கினோம். தாமதம் அடையும் பட்சத்தில் 2 நாள் லேட் ஆனாலும் 9, 10, 11, 12, 13 ஊடுருவி போய் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும் எட்டி பிடித்து மழை பிடிப்பை கொடுக்கும். ஆந்திர பிரதேச கடலோரத்துக்கும் கொடுக்கும், தமிழ்நாட்டின் வடகடலோரத்துக்கும் கொடுக்கும், சென்னைக்கும் கொடுக்கும், மண்ணைக்கும் கொடுக்கும், கோவைக்கும் கொடுக்கும், திருச்சிக்கும் கொடுக்கும், மதுரைக்கும் கொடுக்கும், நாகர்கோவிலுக்கும் கொடுக்கும், கிருஷ்ணகிரி, நீலகிரிக்கும் கொடுக்கும். அப்ப எப்போ? பொங்கலுக்கு முன் 2வது வாரம், முதல் வாரத்தின் பிற்பகுதி. ஆக இது முடியறதுக்கு 2ஆம் தேதி ஆயிடும். அது தொடங்கிறதுக்கு 5ஆம் தேதிக்கு பிறகு 6 வரலாம், 7 வரலாம். கண்டிப்பா தாமதம் இடம்பெறு 8 வந்துடும். கண்டிப்பா 8ஆம் தேதி இரவு இலங்கைக்கு கண்டிப்பா மழைப்பிடிப்பை தொடக்கும். 9, 10, 11, 12 தமிழ்நாட்டுக்கானது நிறைய மழைப்பிடிப்பை தரக்கூடியது. ஆகவே சார் குள நிரப்புமான்னு கேட்டா, குள நிரப்புன்னு சொன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கவங்களாம், அங்கிருந்து பனிக்கடலை போட்டிருக்கவங்களாம் ஒரே சீரா சீருவாங்க. நிலக்கடலை போட்டிருக்கவங்களும் புரிஞ்சுக்குங்க, வார்த்தைகளை பயன்படுத்திக்கணும். வலுவான நிகழ்வு, வலுவான மழைன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். குளம் நிரப்புமா அப்படின்னு நான் சொல்லணும்னு வச்சுங்களேன், என்ன இந்த குளம் நிரப்புங்கிற வார்த்தையே காணோம், அப்ப குளம் நிரம்பாதா? அடுத்த ஒரு வார்த்தை வருது, புரிஞ்சுக்குங்க. மனிதன் தான் நான், மனிதன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் இறைவன் அல்ல, நிகழ்வை அழைத்து கொண்டு வருபவன் அல்ல. இறைவன் இவ்வளவு நாளைக்கு முன்னாடி சொல்றவன் இப்படி சொல்றானேங்கிறது ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லை. ஐயோ, நீங்க வேற யாராவது சொல்றதை நீங்க கேட்டுங்கன்னு சொன்னா ஐயோ மன்னிச்சிருங்கிறீங்க. ஏன்னா அப்பதான் சிந்திச்சு பாக்குறீங்க, இந்த நீண்ட கால அறிக்கையெல்லாம் நமக்கு கிடைக்காது, நீண்ட காலமா இப்படி எல்லாம் கிடைக்காதுன்னு அப்பதான் சிந்திச்சு பார்த்து மன்னிச்சிருன்னு காலில் விடுவீங்க. எனக்கு காலிலே விட வேண்டாம், நீங்க திட்டவும் வேண்டாம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, பொறுமை வேண்டும். இந்த மாதம் 30, 31, ஜனவரி 1, 2 1, 2 வந்து 29 2ஆம் தேதி இலங்கைக்கு தான். 30, 31, 1 30ஆம் தேதி பொழுது விடிஞ்சது வந்துடாது, ராத்திரி வரும். 31, 1ஆம் தேதி விடிய காலையில், 30ஆம் தேதி இரவு கண்டிப்பா இருக்கும். வடக்கே இல்லை, தெற்கையும் உள்ளேயும் மேற்கையும். வடக்கே அடுத்த நிகழ்வு வந்து வலிமையாக கொடுக்கும், நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். புரிதல் வேண்டும். இதுதான் உங்களுடைய கடைசியாக இருக்கட்டும். எனக்கு கைபேசி அழைக்க வானிலை அறிக்கை தெளிவா கொடுத்திருக்கேன், அதை பார்த்துங்க. நானும் என் குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பேசிக்கிறதுக்கு ஒரு போன் வேணும். அந்த போனை தெரியாம உங்களுக்கு கொடுத்துட்டு என்ன போட்டு வறுத்து எடுக்கிறீங்க, தேவையில்லாம இரவு தூக்கத்தை தொலைக்கிறீங்க. இதுவே உங்களுக்கு சொன்ன இதாக இருக்கணும். புரிதல் வேண்டும். அறிக்கை தெளிவா கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இறுதி வரை நான் நிம்மதியா சரியான அறிக்கை கொடுக்கணும்னா அமைதியா இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.